2301 இலக்கம் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அலா உஹத்திதுக்கும் அன்னி வ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பற்றியும் ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லவா? யார் கேக்குறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு, ஒரு செய்தி சொல்லவா? குல்னா பலா, சொல்லுங்கள் என்று சொன்னோம். காலத் லம்மா கானத் லைலத்தி அல்லத்தி கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா இந்தின் கலப ஃபவலஅ ரிதாஹு வஹலஅ அலைஹி ஃபவதஅஹுமா இன்த ரிஜ்லிஹி. அப்படி ஒரு செய்தி சொல்றாங்க தொடர்ந்து. என்ற வீட்டில் என்றைக்கு தங்கணுமோ அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க? தனது மேலாடையை கலட்டினார்கள், அதை வச்சாங்க. தனது செருப்பை கலட்டினார்கள், அதை வைத்தார்கள். வபஸத தரஃப இஸாரிஹி, தண்ட கீழாளுடைய ஒரு விரிப்பு அப்படியே கொஞ்சம் இழுத்து விரிச்சிட்டு அது என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது தரஃப இஸாரி அலா ஃபிராஷி, தூங்க போகக்கூடிய அந்த விரிப்பிலே கொஞ்சம் கீழாவுடைய விரிப்பை கொஞ்சம் விரித்து வச்சுட்டு அதில் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுக்களித்து தூங்கினார்கள். ஃபல்தஜஅ ஃபலம் யல்பத் இல்லா ரைதமா தன்ன அன் கத் ரகத், நானும் தூங்கிட்டேன் என்று நினைக்கக்கூடிய அளவில் அவர் தூங்கினார். எப்படி? நான் தூங்கிட்டேன், இப்ப ஆயிஷா நான் தூங்கி இருப்பாங்க, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. நான் தூங்கிட்டேன் அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு தூங்குற ஐடியா இல்லை. ஆனா ஆயிஷா அவங்க தூங்கட்டும், தூங்கின பிறகு நம்ம என்ன செய்வோம், எழும்புவோம் என்று நினைக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கிறான். அப்ப ரசூல் அதான் எப்படி அது வருதுன்னா, ஃபலம் யல்பத் இல்லா ரைதமா தன்ன அன் கத் ரகத், நான் தூங்கல, ஆயிஷா என்ன செய்யல, தூங்கல, ஆனா தூங்கிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? ஃபஅഖத ரிதாஹு ருவைதா, மேலாடை எடுத்து மெதுவா போட்டார். மேலாடை எடுத்து ருவைதான் என்ன மெதுவாக போட்டாரு. ஒன் தஅல ருவைதா, செருப்ப மெதுவா போட்டார், வந்த மாதிரி போடல. எப்படி? மெதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செருப்ப போட்டார். வ ஃபதஹல் பாப், கதவை திறந்தார்கள். ஃபஹரஜ், அத வெளியே போனாங்க. சும்மா அஜாஃபஹு ருவைதா, வெளியேறி மெதுவா கதவை பூட்டினாங்க. மெதுவாக கதவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூட்டினாங்க. இவ்வளவு ஆயிஷா பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. போட்டிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா போயிட்டாங்க. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? ஃபஜஅல்து திர்இ அலா ஃபீ ரஸி, உடனே நான் என்ன செஞ்சேன், என்ன முந்தானே போட்டேன். வஹ்தமர்து, மறைத்து கொண்டேன். வதகன்னஅது இஸாரி, நானும் ஒழுங்கா ட்ரெஸ் அதாவது சரி செய்து கொண்டு. சும்மன் தலக்து அலா இத்ரிஹி, பின்னால போனேன். பின்னால என்ன செஞ்சேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போனேன். ஹத்தா ஜா அல் பகி, பகீக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். பக்கீக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். ஃபகாம, அந்த இடத்துல நின்றாங்க. ஃபஅதாலல் கியாம், மிச்ச நேரம் நின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இது என்ன, வளமைக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அன்றைக்கு நடந்து கொள்றாங்க. மிச்ச நேரம் நின்றாங்க. சும்ம ரஃபஅ யதைஹி ثلاث مرات, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை இந்த கையை அந்த இடத்துல உயர்த்தி இருப்பார்கள். 3 முறை இந்த கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி இருப்பார்கள். சும்மன் ஹரஃப், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தூதர், ஒரு சமுதாயத்துடைய தலைவர் இரவுல இப்படி அடிக்கடி விழித்தெழுந்து ஜனாசா மையவாடிக்கு போய் தனது ஞாபகங்களை புதுப்பித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எப்படி ஒரு உயிரோட்டமான ஈமானாக இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. எவ்வளவுக்கு நம்மளுக்கு சாத்தியம் அது, ரசூலுல்லாஹ்வுக்கு அது எவ்வளவு சாத்தியப்பட்டது. ரசூலுல்லாஹ் 3 முறை கையை அந்த தோழர்களுக்காக பிரார்த்திக்கிறார். யார் அவர்கள் எல்லாம்? சுஹதாக்கள், நல்ல மக்கள், நபிகளோட இந்த தோழர்கள், சாது போன்ற நபி தோழர்கள், அவங்க தானே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுட்டு சும்மன் ஹரஃப், திரும்பினார்கள். ஃபன் ஹரஃப்து, திரும்பினா ஆயிஷாவுக்கு என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹோட சிந்தனையில ஆயிஷாவுக்கு எங்க இருக்கிறாங்க? வீட்டுல. இப்ப ஆயிஷா உண்மையில எங்க இருக்கிறாங்க? பக்கி கிட்ட. ரசூலுல்லாஹ் திரும்பின உடனேயே நானும் திரும்பினேன். இப்ப ஆயிஷா முழு நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வீட்டுக்கு வந்துடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வீட்டுக்கு வந்துடும். அதுல வருது எப்படின்னா ஃபஅஸ்ரஅது, ரசூலுல்லாஹ் வேகமா நடந்தாங்க, நானும் வேகமா நடந்து, இருட்டு யார் போறோம்னு விளங்காது. ஃபஅஸ்ரா, வேகமா நடந்தார்கள். ஃபஹர்வலன்னா ஓட்டமும் நடையமா போறது. ஃபஹர்வல்து, நானும் அதே ஸ்பீட்ல என்ன செஞ்சேன், போனேன். ஃபஅஹ்தர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூச்சு தட்டியது. ஃபஅஹ்தர்து, எனக்கு என்ன செஞ்சது, மூச்சு தட்டிட்டு அந்த இடம் வந்துச்சு. ஃபஸபக்து, அந்த இடம் வந்தோனே இப்ப யார் முதல்ல போகணும் உள்ளுக? ஆயிஷா ரலியல்லாஹு. ஃபஸபக்து, நான் முந்தி போயிட்டேன் உள்ளுக. நான் என்ன செஞ்சிட்டேன், கதவுக்கு முன்னால் பாஞ்சு உள்ளுக்கு போயிட்டேன். உள்ளுக்கு போய் ஃபதகல்து ஃபலைஸ இல்லா அன் யதஜஅது ஃபதகல், நான் அப்படி தூங்கின உடனே ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வந்துட்டான். போனேன், விழுந்தேன் அந்த இடத்துல. விழுந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, உள்ளுக்கு வராங்க. அவ்வளவு நேரம் தான் இருந்தது, அவ்வளவுக்குள்ள நான் போயிட்டேன். ஆனா அங்க போனா ரசூல் ஆயிஷா எப்படி இருக்கீங்க, அவ்வளவு வந்த தூரத்துல மூச்சு என்ன செய்யும், இறக்கும். ஆயிஷா மூச்சு மூச்சு திருத்து விடுறாங்க வந்த ஸ்பீடுக்கு. ஹர்வல ஹர்வல் து அஸ்ரா அஸ்ரா து அஹ்தர அஹ்தர் து, மூச்சு எடுத்து விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலக் யா ஆயிஷ் ஹஷ்யா ராபியா, என்ன ஆயிஷாவே நிறைய மூச்சு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹஷ்யா ராபியா என்ன இறக்கிது அப்படின்னு கேட்டாங்க. காலத்து குல்துலா ஷை, எதுவும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே, ஒன்றும் இல்லைன்னாங்க. ஆயிஷா என்ன சொன்னாங்க,
ஒண்ணுமில்லை, சாதாரணமா என்ன செய்யுது, மூச்சரைக்குது அப்படின்னு சொன்னாங்க. கால ல துஹ்பிரீனி அவ் ல யுஹ்பிரன்னி அல் லத்தீஃபுல் ஹபீர், எனக்கு சொல்லி தாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி. இல்லை என்றால் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவார், எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், வசனத்தை நினைச்சு பாருங்க. ல துஹ்பிரீனி அவ் ல யுஹ்பிரன்னி அல் லத்தீஃபுல் ஹபீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு சொல்லி தரும். எவ்வளவு ஒரு ஷரஃபான ஒரு வார்த்தை, இவ்வளவு ஒரு கண்ணியமான வார்த்தை. ரசூலாங்க எந்த ஒரு மஹாபத்துல இருக்கேன் ரசூலாங்க நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, காலத் குல்து யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தை உங்களுக்கு என்ன செய்யட்டும், அர்ப்பணமாகட்டும், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிட்டு சொல்றாரு. ஆயிஷா சொல்றா அக்பர்து, சொல்றாங்க என்னதான் நடந்தது, நீங்க போனீங்களா, நானும் வந்தேன் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப ஃபஅன்தி ஸவாதுல் லதீ ரஅய்து அமாமி, அப்படின்னா இந்த முன்னால நான் கண்ட கருப்பு நீங்க தானான்னு கேட்டாங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி முன்னால நான் கண்ட கருப்பு நீங்க தானா? நம்ம நிலைமை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க பாப்போம். முன்னால கருப்புன்னு கண்டா ரசூலாங்கிற ஃபஅன்தி ஸவாத் அல்லதீ ரஅய்து, நான் கண்ட கருப்பு நீங்க தானா அப்படின்றா. ரசூலா எவ்வளவு சிம்பிளா வராங்க. ரசூலா இன் வஜத்துஹு லபஹ்ரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தைரியம் உள்ளவராக நாங்கள் கொண்டோம். வ இன்ன ஷுஜா லல்லதி, அதாவது எப்படி என்று சொன்னா ஹதீஸ்ல வருது, லல்லதி யுஹாதா பிஹி, எங்களுள்ள வீரரும் அந்த, அதாவது யுத்த களம் அப்படி மூலப்பட்ட அந்த மாதிரி அகோரமாக இருக்கிற நேரத்துல அவரை கேடயமா வச்சு பின்னால் நின்றுவோம். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேடயமா வச்சு பின். அவ்வளவு பயம். கேடயம் ரசூலாங்களை இதை கொடுக்கறது இல்ல, பயம். பயத்துல நம்ம யாருக்கு பின்னுக்கால போவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கால போவோம். அவ்வளவு பெரிய ஒரு வீரனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள், இருந்தார்கள். ஹதீஸ்ல என்ன செய்கிறோம் நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஃபலஹதனி ஃபி ஸத்ரி லஹதத்தன் அவ்ஜஅத்னி, ரசூலுல்லாஹ் என் நெஞ்சில என்ன செஞ்சாங்க, இப்படி கையால இப்படி செய்தார்கள், குத்தினார்கள், கொஞ்சம் வலியாக இருந்தது. சும்ம கால் அதனன்தி ஐயஹிஃபல்லாஹு அலைகி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கோபப்படுவாங்க நீங்க நினைச்சீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது கோபப்படுவாங்க நீங்க நினைச்சீங்களா? காலத் மஹ்மா யக்துமின் நாசு யஅலமுல்லாஹ், நஅம், என்னதான் மறைச்சாலும் அல்லாஹு தஆலா அறிந்தவன், என்னதான் நினைச்சாலும் அல்லாஹ் மறைச்சாலும் அல்லாஹு தஆலா அறிந்தவன் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன ஜிப்ரீல அதானி ஹீன ரஅய்தி ஃபனாதானி, நான் எழும்பி போனனே அந்த நேரத்தில் ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து என்னை அழைத்தார். ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து என்னை அழைத்தார். ஃபஅக்ஃபாஹு மின்கி, அந்த அழைக்கிற நேரத்தில் அந்த குரலை உங்களுக்கு கேட்காமல் அவர் மறைத்தார். அந்த குரல் உங்களுக்கு கேட்காமல் அவர் மறைத்தார். நான் அவருடைய அழைப்புக்கு பதில் சொன்னேன், அந்த பதிலை நான் உங்களுக்கு கேட்காமல் மறைத்தேன். நீங்க தூங்கணும், நீங்கள் தூங்க வேண்டும், கேட்காமல் நான் மறைத்தேன். வலம் யகுன் யதுகுலு அலைகி வகத் வலஅதி தியாபகி, நீங்க எப்பொழுதும் உங்கள் ஆடையில் சர்வசாதாரணமாக இருக்கின்ற பொழுது இந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்தது இல்லை, இந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்தது இல்லை. வதனன்து அன் கத் ரகத்தி ஃபகரிஹ்து அன் உகிலகி வஹஷீது அன் தஸ்தவ்ஹிஷி, நான் நினைச்சேன் நீங்க தூங்கிட்டீங்கன்னு சொல்லி, நான் நினைத்தேன் நீங்க தூங்கிட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களை எழுப்ப, அதாவது சங்கடப்பட்டேன், நான் உங்களை எழுப்ப சங்கடப்பட்டேன், வெறுத்தேன். இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க என்ன, நான் எங்க போறேனோ என்ன நீங்க பயப்படக்கூடாது என்பதற்காக நான் அப்படி என்ன செய்தேன், நான் நடந்து கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை எவ்வளவு நளினமா ரசூல் அங்க சொல்றாங்க. ஃபகால இன்ன ரப்பக யஅமுருக, அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, உங்களது இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன் தஅதிய அஹ்லல் பகீ ஃபதஸ்தக்ஃபிர லஹும், அஹ்லுல் பகீக்கு போய் பிரார்த்திக்குமாறு இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். பகீக்கு போங்க, அந்த தோழர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்றான், கட்டளை இடுகிறான். காலத் குல்து கைஃப அகூலு லஹும் யா ரசூலுல்லாஹ், அங்க போனா நான் என்ன சொல்வது, அங்கே போனால் நான் என்ன அவர்களுக்கு சொல்வது என்று கேட்கிறாங்க ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா. கால கூலிஸ் ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅখিরিন வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லலாஹிகூன். இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹாவுக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவம் ஒரு வீட்டுடைய விளக்கில்லாத ஒரு கிராமத்தில் நடு இரவில் நடந்த ஒரு சம்பவம். நினைச்சு பாருங்க, நடு இரவுல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். நமது வீட்டுடைய இரவு நேர நிகழ்வுகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இரவு நேர நிகழ்வுகள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்குது. எப்படி இரவுல ரசூலாங்க பகீக்கு போற அந்த சம்பவமும் பேட்டு வந்து ஜிப்ரீல் வந்த செய்தியை ரசூலாங்க சொல்றாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, என்ன துவா ஓதன்னு கேட்கிறாங்க. ரசூலாங்க அந்த துவாவை சொல்லி கொடுக்கறாங்க. இத்தனைக்கும் இரவில் தூங்குகின்ற நேரம் அது, இரவுல தூங்குகின்ற நேரம் அது. இந்த குடும்பத்துடைய அழகு எப்படி இருக்கும்,
அந்த குடும்பத்துடைய பகலுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துடைய சூழலுடைய நிம்மதி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இரவுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த அழகான சம்பவம், இந்த மாதிரியான நிகழ்வு நமது வீடுகளில் தொடருமாக இருந்தால் அதுல முதல் பயன்பெற போறது நமது பிள்ளைகள் தான். அதுல முதல் பயன்பெற போறது யாரு? நமது பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட சூழல்ல வளர்ந்த ஒரு பிள்ளை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், வழிதவர்களுக்கான சான்ஸ் என்னது அங்கே இல்லை. ஏண்டா அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும், நாம அந்த பரம்பரை அவர்களோடு என்ன செய்து விடுவோம், சேர்த்து விடுவோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது நபி அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு அழகான ஒரு இறுதி சம்பவம்.